இப்போ பெண்களுக்கு தான் இந்த நோய் வந்து நெறைய பாதிக்கப்படும் அப்படின்றீங்க. அது ஏன் பெண்களுக்கு மட்டும் அதிகமா வருது? லைக் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அஃபெக்ட் ஆகுதா? இல்ல வேற என்ன காரணமா இருக்கும் மேம்? பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, பெண்களுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஏஜ் அதாவது மேக்ஸிமம் ஏஜ் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது 30 டூ 50 இயர்ஸ்ல வரும். அந்த டைமிங்ல தான் வந்து பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பேர் வந்து அந்த டைமிங்ல இருக்கலாம். அதை ம். தொடர்ந்து கூட வரலாம். அதுக்கப்புறம் வரலாம். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஏதாச்சும் ஒரு நோயை தொடர்ந்து வந்து இது வரலாம். இல்ல அதிகமா மெடிகேஷன்ஸ் நெறைய எடுத்திருப்பாங்க. இல்ல ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும். சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் இருந்திருக்கும். அதை தொடர்ந்து கூட ஒரு 6 மாசமா எனக்கு இந்த இடத்துல வலி இருந்துட்டே இருக்கு டாக்டர். என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த மாத்திரை சாப்பிடும்போது மட்டும் தான் கேட்குது. ஆனா வந்து எனக்கு வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே. வந்து பெண்களுக்கு வந்து இது வரதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிளஸ் வந்து ஏஜிங். ப்ளஸ் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதாவது மனக்குழப்பம்ல இருந்துகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. தூக்கமின்மை ரீசன் இதனால கூட வந்து கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு வரலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.